தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எங்களால முடியுமா என்று நீங்க கேட்கலாம். ನೀವು ಚಿಂತೆ ಕೇಳಬಹುದು, ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. கர்த்தர் சொல்கிறார் உங்களால தான் முடியும் என்று சொல்கிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ನಿಮ್ಮಿಂದಲೇ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ಕಾರಣವೇನು? ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವವನು ದೊಡ್ಡವನು. ஒரு தவளைக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குமானா? ಒಂದು ಕಪ್ಪೆಗೆ ಇಷ್ಟು ಅಧಿಕಾರ ಇದ್ದರೆ. நேற்று சாயந்தரம் நம்ம ஜெபித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தார். ನಿನ್ನೆ ಸಂಜೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿದನು. நீ புறா கூட்டம் அல்ல, ನೀನು ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪಲ್ಲ, நீ வானத்திலே செட்டை அடித்து பறக்கிற கழுகு கூட்டம். ಅಲ್ಲಿ ನೀನು ಒಂದು ಪಾರಿವಾಳದ ಗುಂಪಲ್ಲ, ಆಕಾಶದಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಚಾಚಿ ಹಾರುವಂತ ಹದ್ದಿನ ಗುಂಪು ನೀನು. கழுக பார்த்து பாம்பே பயப்படுமானால் ಈಗ ಹದ್ದನ್ನು ನೋಡಿ ಹಾವೇ ಭಯಪಡುವುದಾದರೆ இந்த தவளை எம்மாத்திரம் என்று கர்த்தர் கேட்டார். ಕರ್ತನು ಕೇಳಿದನು, ಈ ಕಪ್ಪೆ ಎಷ್ಟರವರೆಗೂ? தவளை பாம்பை பார்த்தா பயப்படும். ಈಗ ಕಪ್ಪೆ ಹಾವನ್ನು ನೋಡಿದ್ರೆ பாம்பு ಭಯಪಡುತ್ತದೆ, கழுக பார்த்தா பயப்படும். ಹಾವು ಹದ್ದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಭಯಪಡುತ್ತದೆ. கர்த்தர் உன்னை கழுகாக பயன்படுத்த போகிறேன் என்று ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಹದ್ದಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ.